மகாசாஸ்தா விஜயம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த புக்கே வந்து பார்த்தோம்னாக்கா இவ்வளோ பெரிய புக்கு, ஒவ்வொரு யார் வந்து சாஸ்தாவை பற்றி நினைக்கிறாளோ, இப்போ ஐயப்பனை பற்றி நினைக்கிறாளோ, ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, மாலை போட்டுட்டு இருக்கிறவா ஒவ்வொருத்தர் வீட்லையுமே வந்து கண்டிப்பாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடியாது. இவ்வளோ பெரிய புக்கு உடனே படிக்க முடியலன்னா கூட கண்டிப்பாக ஐயப்ப காலத்துலையாவது அதை வந்து அந்த ஒரு டைமில் எடுத்து படிக்கிறதுக்கு, டெய்லி இருக்கிறதுக்கு, சரணாவசம் பண்ணும்போது இதையும் படிக்கிறதுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி தான். புஸ்தகமே படிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அதை வாங்கி பூஜையில் வச்சுருக்கோம். நான் ஒரு சுவாமிஜியோட வேற ஒரு சுவாமிஜி ஒருத்தரோட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போனபோது அவர் வந்து இது மாதிரி, சுவாமிஜி இது அத்தியாத்ம ராமாயணம் டெய்லி நீங்கள் கொடுத்த புஸ்தகம் தான், டெய்லி பூ வச்சுருவேன். நான் அவர் சொன்னால் நீ பூ வைக்கிற நேரத்துக்கு ஒரு பேஜ் படி அப்படின்னு. அது மாதிரி புஸ்தகம் வந்து படிக்கும்போது நமக்கு பல விஷயங்கள் நமக்கு மனசுக்குள்ளே ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. புஸ்தகத்துடைய பர்பஸ் அதுதான். நிறைய பேர் வந்து இந்த மூல புஸ்தகங்களை படிக்காமல் விடுற காரணத்தினால தான் பல குழப்பங்கள் நமக்கு இன்றைக்கி ஏற்படுறது. அப்போ புஸ்தகங்கள் படிக்க 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 நம்மளுக்குள்ளேயே ஒரு தெளிவுகள் உண்டாகும். அதில் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாருக்குமே இந்த படிக்கிற ஹேபிட் இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்குறது ரொம்ப கம்மியாகிடுது. ரெண்டாவது இப்போ ஏஐ வந்தோடனே எதாக இருந்தாலுமே சம்மரைஸ் பண்ணி உடனே அது எதாக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலுமே சம்மரைஸ் பண்ணி அது ஏதோ ஒரு பேஜுக்குள்ள கொடுத்துட்றது. அது உடனே அதை பார்த்துட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி. பட் அது இது இப்படி இந்த ஒரு விஷயத்தை வந்து அது ஒரு பேஜ்லையோ இல்லை ஒரு 10 பேஜ்லையோ எல்லாம் சம்மரைஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து நடக்காது. அது அந்த உணர்வு வந்து கடத்த முடியாது. ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து அதை படிக்கும்போது இந்த சிலப்போ ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை ட்ரிகர் பண்ணலாம். ஆமாம், நம்மளுக்கு அந்த அனுபூதிங்கிற ஒரு வார்த்தையில் கிடைக்கும். அது படித்தா தான் கிடைக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி படிக்கிறவா இப்போ அட்லீஸ்ட் அவளுடைய குழந்தைகளுக்கு இதில் இருக்கிற விஷயங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். இது சாஸ்தானா என்ன, ஐயப்பனுடைய ஜனனம் எப்படி, அவருடைய அந்த புராணங்கள் என்ன ஏது, அவருடைய லீலைகள் என்னன்றது எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம். எனக்கு மனசுக்குள்ளே எழுந்த அந்த கேள்வி தான் புஸ்தகம் ஆயிருக்கு. பல பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா பகவானுடைய புராணம் வந்து பல இடங்களில் ஸ்கேட்டர் ஆகி கிடக்கு. அதை எடுத்து தொகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம வந்து பூதநாத உபாக்கியானம் பார்த்தோம் ஏற்கனவே. சபரிமலை தோன்றின விஷயம், சபரிமலையோட ஒரு மகாத்மியம் அப்படின்ற மாதிரியான விஷயமா. இப்போ இதில் வந்து சாஸ்தா எப்படி அவரோட ஜனனம் ஆச்சு, அவருடைய அதாவது அவதாரம் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அவதாரங்கள் அவருடைய, ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்தது சாஸ்தாவுடைய 8 அவதாரங்கள். 8வது அவதாரமான தர்மசாஸ்தாவுடைய சொரூபமும் மணிகண்டனுடைய அவதாரமும் பூதநாத உபாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாக்கி சரித்திரங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வருது. அது எல்லாமே இது அதோட ஆன்சர் இதில் இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பகவானுடைய சஹஸ்ரநாமத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் காளிகேய விநாசனாய நமஹ அப்படின்னு ஒரு நாமா வருது. பகவானோட திருஷ்டி எடுத்து பார்த்தோம்னா ஹூங்காரத்வஸ்த கம்பளாய நமஹான்னு ஒரு நாமா வருது. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது காளிகேய விநாசனாய நமஹனா காளிகேயன்கிற அரக்கனை அழித்தவன். அப்போ அது யார்? அவன் எப்படி அழித்தான்? ஹூங்காரத்வஸ்த கம்பளான ஹூங்காரத்தினாலே கம்பளாசுரனையே அழித்தவன் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ அந்த கம்பளாசுரன்கிறது யார்? வேறு எத்தனையோ தியான ஸ்லோகங்கள்லாம் ஏற்கனவே நம்ம சொன்னேன். நம்ம வந்து இன்னொரு ஸ்துதியில் வந்து காந்தா தனூஜ சகிதம் அப்படின்னு சொல்கிறது பகவானை பற்றி. மனைவியோடும் மகனோடும் வந்து எனக்கு அருள் செய்ய அப்படின்னு சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணுறார். ஆதிசங்கர் எழுதின ஸ்துதி ஒன்று இருக்குது அதில். அப்போ மனைவி மகனும் யார்? அப்போது பூர்ணா புஷ்கலாங்கிறது யார்? இது எல்லாமே இப்போ கேள்வி வருது. மகனும் சொல்கிறார். ஆமாம், மகனும் சொல்கிறார். காந்தா தனுஜன், காந்தானா மனைவி, தனுஜன்னா மகன். அப்போது இப்படி சொல்கிறார். அப்போது பூர்ணா புஷ்கலாங்கிறது 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டுன்னு பாடுறோம். இப்போ 8 அவதாரம் என்னது? இப்போ இந்த கேள்விகள் இதில் இப்போ பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் பல புராணங்களில் ஸ்கேட்டர் ஆகிருக்கு. இப்போ பகவானுடைய உத்பவம் எப்படி, ஆவிர்பாவம் எப்படிங்கிறதுல தொடங்கி பல்வேறு ரகசியங்கள் பல்வேறு புராணங்களில் நமக்கு கிடைக்கிறது. இதில் வந்து இந்த 18 படி கருப்புசாமியோட கதை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்திருக்கா இதில்? ஆமாம், அதில் ஹிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி வந்து இந்த இது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாரிஃபிகேஷன் நான் பண்ணிட்டுறேன். ஒன்று வந்து வீரனார் பற்றியும் அவரோட பரிவார தேவதை கோஷ்டங்கள் நம்ம சொல்லக்கூடியது இல்லையா? அது வந்து யக்ஷி ஒன்று கொடுத்துருக்கேள், கருப்புசாமி ஒன்று கொடுத்துருக்கேள், 18ஆம் படி கருப்புசாமின்னு சொல்கிறோம். அது அவர் தானே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்று வீரனார் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இவாளோட விஷயங்கள் இப்போ நம்ம வந்து செல்லப்பிள்ளைன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா? பார்த்தோன்னா முருகர் மாதிரியே இருக்கார். சாஸ்தாவுடைய மகன். ஓகே. அவர் இப்போ நீங்கள் சொன்ன மகன் வந்து இவர் தான். ஓ சரி. ஏன்னா பகவானுக்கு 1 கோடி பரிவாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறது சாஸ்தாவுக்கு. அந்த 1 கோடி பரிவாரங்களை வந்து 21 பேருக்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ நம்ம பல கோவில்களில் பார்த்தோம்னா 21 தேவதைகளுக்குள்ளே இந்த 1 கோடி பேரும் பரிவாரங்களாக இருப்பார்கள். அதையும் சுருக்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரில் வந்து நிற்கும். அவர்கள் தான் இதை நம்ம பார்க்கக்கூடிய வீரனாராக இருக்கக்கூடியவர். இந்த முன்னடியான்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. பகவானுடைய பிரதம கணநாதர்கள்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னடியான்னு தமிழில் சொல்கிறது. அது வந்து ஒரு போஸ்ட்டு. அது வேறு ஊர்களில் வேறு தேவதைகள். அந்த இப்போ நம்ம சபரிமலையிலே எல்லாருமே இருக்கலாம்? எல்லாருமே கிடையாது. அதாவது ஒரு க்ஷேத்திரங்களில் ஒரு தேவதைகளுக்கு இந்த முன்னடியான்கிற பதவி இருக்கும்.
எல்லா சாஸ்தாவுக்கு உள்ள பிரதான கணநாதர்கள். இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய பரிவாரங்கள்ங்கிறது பஞ்ச பரிவாரங்கிறது வேறு. சபரிமலையில் வந்து வெளியகெடுத்தன், கொச்சுக்கெடுத்தன், வாபுரன், கருப்பன், இதுதான் பிரதானமான பரிவாரம். கருப்பசாமி தான், இவர் தான். பொதுவில் நம்ம பார்க்க போகும்போது பகவானுடைய 2 பிரமத கடநாதர்களாக மகாவீரன், மகாகாலன் 2 பேரை சொல்கிறது ஒரு மரபாக இருக்குது. இப்போ அந்த மகாவீரன் தான் வீரனார், மகாகாலன் தான் கருப்பர். ஓகே, அந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரம்ம சாஸ்திரதந்திரங்களை சொல்லக்கூடிய மகாகாலனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரே பேர் பல தேவதைகளுக்கு இருக்கலாம், அது மாதிரி வரும். அதனால் வந்து நம்ம அது வேறு இது வேறு. பட் பகவானுடைய பரிவார கணங்களில் இப்போ எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு. இதில் மாடன் உண்டு, கருப்பு சாமி உண்டு, பூதநாத சுவாமி உண்டு, சங்கிலி பூதத்தார்னு சொல்லக்கூடிய வழக்கத்தில் அவரும் உண்டு, இந்த யக்ஷி உண்டு பெண் தேவதைகளில். இந்த பகவானுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய சத்தியகன்னு சொல்லக்கூடிய செல்லப்பிள்ளை உண்டு. இப்போ பூதநாதன் உண்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து அந்த அதர் வெர்ஷன் ஆஃப் சாஸ்தாவா, அந்த பூதநாத சுவாமியா? இல்லை, இவர் வேற. இவர் அதாவது இங்கே ஒரு அதர் வெர்ஷனான்னு கேட்டால் ஆமாம், இல்லைன்னா இல்லை, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதாவது எப்படி சிவாலயங்களில் சிவனுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய பைரவர் இருக்காரோ அதுபோல் இங்கே சாஸ்தாவுடைய கணங்களுக்கு மந்திரியாக, ஏன்னா சாஸ்தாவுடைய பூத கணங்கள், பூத சைன்யங்களுக்கு சேனாபதியாக கருப்பனும், மந்திரியாக பூதநாதனும் இருக்காரு எனக்கு. அவர் வந்து பகவானுடைய ருத்ராம்சம். அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் சங்கிலி பூதத்தான்னு சொல்லக்கூடிய வழக்கத்தில் இருக்குது. அவரை மந்திரசாஸ்திரங்களில் பூதநாத சுவாமின்னு சொல்கிறது வழக்கம். அவர் சபரிமலையில் நம்ம உடும்பாரக்கோட்டையில் அவரோட சாநித்தியம் இருக்குது அப்படின்னு ஐதீகம். அதனால் இது மாதிரி எல்லா பரிவாரங்களுக்கு கணங்களுடைய விசேஷங்களும் அவர்களுக்கும் பகவானுக்குமான சம்பந்தம் என்ன, இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு கருப்பசாமி பற்றியும் வீரனாரை பற்றியும் சொல்லுங்களேன். அதாவது இது வந்து 2 வகையான சரித்திரங்கள் சொல்லப்படுறது. ஒன்று வந்து பரமேஸ்வரனுடைய டைரக்டாக சாஸ்தாவுடைய உத்பவம் ஆன போதே பகவான் வந்து இவருக்கு கணநாதர்களாக தேவதைகள் வேணும்னு சங்கல்பம் பண்ணி பரமேஸ்வரனுடைய சங்கல்பத்தினால 2 தேவதைகள் வந்தார்கள். ஒன்று கருத்த மேனியோடு ஒருத்தர், சிவத்த மேனியோடு ஒருத்தர்னு சொல்லி அந்த கருப்பு சரீரத்தோடு இருக்கக்கூடியவரை மகாகாலர் அப்படின்னும், சிவந்த மேனியோடு இருக்கக்கூடிய மகாவீரன் அப்படின்னும் 2 பேரும் வந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதில் மகாவீரனாக இருக்கக்கூடியவர் தான் வீரனார்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கார். பல பழைய க்ஷேத்திரங்களில் வீரனாருடைய சன்னதி உண்டு. சாஸ்தாவுடைய கணநாதர்களில் முக்கியமானவர் தமிழ்நாட்டிலே இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. மகாகாலர் அதே போல் இருக்கக்கூடியவர். இவருடைய அம்சமாகத்தான் பின்னாடி வரக்கூடிய கருப்புசாமி இருக்குன்னு ஒரு வருஷன் இருக்குது. இல்லாமல் இன்னொரு வருஷன் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஏன்னா இந்த புராண கதைகள் எல்லாமே பற்பல படிமங்களில் இருக்குது. அதில் ஒரே சம்பவத்துக்கு 2-3 சரித்திரங்கள் சொல்கிற வழக்கமும் இருக்குது. ஏன்னா அது வேறு வேறு கல்பங்களில் வேறு வேறு மாதிரி நடந்ததுன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புராணங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ லக்ஷ்மண் ரேகா அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் இல்லைன்னா வேறு ராமாயணங்களில் சொல்லப்படுறது. அது மாதிரி இப்போ இது மணிகண்டனுடைய அவதாரம் ஏற்பட்ட போது பகவான் வந்து மகிஷி சம்ஹாரத்துக்காக போகிறார். அப்போ பரமேஸ்வரனுக்கு கோபம் ஏற்பட்டது. ஏன்னா இந்த குழந்தை தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே போகிறதே, யாரும் துணை இல்லாமல் போகிறதேன்னு சொல்லி ஒரு கவலை ஏற்பட்டுதான் பரமேஸ்வரனுக்கு. அந்த கோபத்தினால தன்னுடைய தொடையை தட்டினார் அப்படின்னும், அந்த கோபத்திலிருந்து உற்பத்தி ஆனவர் வந்து கருப்பன்னு சொல்லி ஒரு அப்படி ஒரு சரித்திரமும் சொல்லப்படுறது உண்டு. ஓகே, இன்னொரு வருஷம் இதான் இப்போ நம்ம பார்த்துருக்க மகாகாலனுடைய அந்த வருஷனாக உள்ளது. 2வது இந்த வருஷம். ஸோ 2 வருஷனாக அதை சொல்லப்படுறது. ஸோ மணிகண்ட அவதாரத்தில் இவருக்கு உபகாரம் மரணங்கிறதுக்காக கருப்பன் வந்தார் அப்படின்னும், மகிழ்ச்சியுடைய 66 கோடி சைன்யங்களை ஒரு முகூர்த்த காலத்தில் கருப்பன் அழிச்சார் அப்படின்னும் சரித்திரம் சொல்கிறது. அப்போ அதை பற்றி இன்னுமே, அதாவது பூதநாத உபாக்கியானத்தில் சொல்லாமல் விடப்பட்ட பகுதிகள் கொஞ்சம் இருக்குது. அது மாதிரி உள்ள சரித்திரங்கள் எல்லாம் பம்பாபாலன் மகாத்மியம்னு சொல்லி இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கேன். ஏன்னா அது பூதநாத உபாக்கியானம் ஒரு புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது. அந்த மூல புராணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது எதுவுமே இம்மியளவு மாற்றாமல் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதில் சொல்லாமல் விடப்பட்ட சில சரித்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் பம்பாபாலன்னு வேற ஒரு புத்தகத்தில் இருக்குது. பட் இதில் பொதுவாக சாஸ்தாவுடைய விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். சபரிமலையுடைய விஷயங்கள் இருக்குது, ஆனாலும் சாஸ்தாவுடைய மற்ற ஸ்வரூபங்கள் இதில் நிறைய இருக்கிறதுனால பகவானுடைய பரிவாரம், இப்போ யட்சின்னு சொல்லக்கூடிய பரிவாரம், அதான் வீரனாரும் அப்படி தான். இந்த மாதிரி நமக்கு வந்து பகவானுடைய பரமேஸ்வரனுடைய ஆக்கியினால் வந்து பகவானுடைய பிரமத கணநாதனாக உடன் காவலுக்கு இருக்கக்கூடியவராக வீரனார் இருக்கார். இப்போ இந்த வீரனாருடைய ஒரு அம்சமாகத்தான் மதுரை வீரன்னு சொல்லக்கூடிய தேவதை இருக்குன்னு தான் நம்மளுடைய ஆகமங்கள் சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி தான் இதை நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரமத கணநாதர்களாக வீரனும் காலனும் இந்த ஒரு அவதார மூர்த்தி பகவானுக்கு ஏற்படும் போது அதுக்கு துணை செய்வதற்காக இவர்களும் அவதாரம் எடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையோடு அது இருக்குது. அடுத்து வந்து யக்ஷியும் செல்லப்பிள்ளைங்கிறது அவரோட டீட்டெயில்டாக இருக்கா? டீட்டெயில்டாகவே இருக்குது. ஏன்னா வஜ்ரமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை அழிப்பதற்காக அவதாரம் பண்ணினவர்.
சாஸ்தா வந்து அவரோட கதை பின்னாடி வருது. இதுல வந்து நம்ம யக்ஷியோடது மட்டும் சொல்லணும், ஏன்னா பரிவாரங்கள் எல்லாம் முதல்ல ஆமாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா யக்ஷியை பற்றி எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் வந்து யக்ஷி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக வந்து அழகி அப்படின்றதுக்கும் ஒரு அழகான யக்ஷிக்கு நிறைய அம்மன் கோயில்களுமே இருக்குது. இந்த மாதிரி யக்ஷி, நாக யக்ஷி, யக்ஷி அம்மன் மாதிரி எல்லாமும் இருக்குது. டெமிகாடுங்கிறதையும் யக்ஷின்னு சொல்லுவாள். ஆமாம், அதாவது உங்களுக்கு வந்து இது யக்ஷிங்கிற பேரில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து 2 வகையாக கிளாசிஃபை ஆகுது. ஒன்று வந்து அம்பாளுடைய தோழிகளாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ குபேரனுடைய பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் யக்ஷி தான். யக்ஷினி எல்லாம் ஒன்று தான். யக்ஷி ரெண்டும் ஒன்று தான். ஸோ இவர்கள் அந்த இவர்களெல்லாம் தேவியுடைய கணங்கள், அம்பாளுடைய குறிப்பாக மாதங்கியுடைய கணங்களாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக இந்த தேவதைகள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் அதையே வந்து ஒரு பிரேத சுரூபமாக பேய் வடிவமாக இருக்கக்கூடியதுக்கும் டெமிகாட்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் இருக்கிறவர்களுக்கும் இதே பேர் வழங்கப்படுவது உண்டு. மோகினி அந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடிய சில பேரையும் யக்ஷின்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் தெய்வமாக வழிபடுறான்னு இல்லை, அவர்களாகவே தான் வழிபடப்படுகிறார். அந்த மாதிரி யக்ஷி வந்து பந்தனப்படுத்தி ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் ஐதீகமால நம்ம பார்க்கலாம். அவளை வழிபடவும் செய்யறான், சில பேர் வழிபடவும் செய்யறான். அதனால் இது 2 தன்மையில் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே தெய்வம் தான், அதில் இருவேறு தன்மையாக நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இங்கே சரித்திரத்தில் வந்து பகவானுடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய யக்ஷி தேவதைகள் வந்து நமக்கு சுந்தர யக்ஷின்னு ஒருத்தி இருக்கா. சுந்தர யக்ஷி பொதுவாகவே வந்து இப்போ குளத்துப்படையில் கூட நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு பாக்கு மரத்தின் கீழே ஒரு காலை ஊனி இன்னொரு காலில் கண்ணாடியை பார்த்துட்டு இப்படி பொட்டு வச்சுக்கிற பாவனையில் இருக்கும். இதெல்லாம் வந்து கணங்கள் தேவதைகளாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய கணங்கள், பகவானுக்கும் பரிவார கணங்களாக இருக்கக்கூடிய யக்ஷினிகள். அந்த யக்ஷினிலேயே ஒருத்தி மாதங்கியுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பரிவாரமாக இருக்கக்கூடிய ஒரு யக்ஷி ஒரு அரக்கனை அழித்த போது அந்த அரக்கனுடைய ரத்தத்தை குடிக்கிறான். இப்போ எப்படி அந்த அரக்கனுடைய ரத்தத்தை குடித்ததுனால நரசிம்மருக்கு உக்ரம் ஏற்பட்டதோ அது போலவே இவளுக்கும் உக்ரம் ஏற்படுறது. இப்போ நம்ம நரசிம்மருடைய சரித்திரத்தை பார்க்குறோம். பிரகலாதன் வந்து சாந்தப்படுத்துகிறான்னு சொல்லி அவனை பிரகலாதன் பார்த்தோன்னே பகவான் வந்து சாந்தமாகிடுறார். அவர் பகவான்கிறதுனால அவருக்கு முடிஞ்சுது. இவளுக்கு வந்து அந்த அசுர ரத்தத்தை பறிக்கிறதுனால இவளுக்கு அந்த உக்ரம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பகவான் வந்து சாஸ்தா வந்து தன்னுடைய பக்தன் ஒருத்தனை வந்து இவர் துன்புறுத்தும் போது பகவான் தான் வந்து பொன் விலங்கால் அவளை பந்தனம் செய்தார். என்னுடைய பக்தர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டு என்னோட சன்னிதானத்துக்கு அச்சங்கோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சுவாமிக்கு பின்னாடி மேலே கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அங்கே அந்த மேலே ஏறி போனோம்னா யக்ஷி அம்பாவோட சன்னதி தனியாகவே இருக்கும். இப்படி பகவானுடைய ஒரு பரிவாரத்துக்கும் தனித்தனியாக சரித்திரங்கள் இருக்குது. இப்போ முனீஸ்வரன் இருக்குது. முனீஸ்வரனுக்கு வந்து எப்படி பகவான் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது அதுவும் பகவானோட பரிவாரத்தில் வரக்கூடிய ஒரு முனீஸ்வரனுக்கு அதுக்கு தனியாக சரித்திரம் இருக்குது. இது மாதிரி ஒரு ராட்சச சம்ஹாரத்துக்கு சாஸ்தாவுடைய அனுகிரகத்தோடு அவர் பண்ணி அப்புறம் பகவானுடைய பரிவாரங்கள் ஒருத்தராகி ஒரு பகவானுடைய கோட்டைக்கு 8 திக்கிலையும் 8 கணங்கள் காவல் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் ஒருவராக அவரும் இருக்கார். இப்படி ஒருத்தரோட சரித்திரமும் விஸ்தாரமாக சொல்லப்படுறது. இப்போ நீங்கள் வந்து இந்த யக்ஷி சொன்ன மாதிரியே மாடர்ன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? இப்போ மாடர்ன்லேயே வந்து நம்ம மாடசாமின்னு சொல்கிறோமே, மாடசாமி அந்த அவரே தான். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளாலே இதே ஒரு விஷயம், இந்த மாடர்ன் அப்படின்றதே வந்து அவரையுமே இந்த டெமிகாடாக சொல்கிறது இருக்குது. அதுவுமே வேற வேற விஷன்ஸ் இதே தான். யக்ஷியை போலவே தான் மாடனுக்கும் 2 வகையான தன்மைகள் உண்டு. ஒன்று வந்து சிவகணங்களாக இருக்கக்கூடிய மாடனும், இன்னொன்று இதே போல மனிதர்களாக இருந்து இப்போ பல்வேறு காரணங்கள் பிளாக் மேஜிக் எல்லாம் அதை யூஸ் பண்ணுறா அப்படி அது எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக வந்து மாடன்கிறது 2 வகையான வெர்ஷன் உண்டு. மனிதர்களாக இருந்து பின்னாடி தெய்வமானவர்களாகவும் சில வழிபாட்டு முறைகள் வழக்கத்தில் இருக்கத்தான் இருக்குது. இப்போ சிலதெல்லாம் வந்து சில பழைய டெக்ஸ்ட்டுகளில் தந்திர புஸ்தகங்கள்லையும் மாடனுக்கு பிரதிஷ்டா விதி அடக்கம் கொடுத்துருக்கிறதுனால சில சிவாலயங்கள்லையுமே சவுத் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம். அங்கே மாடனுடைய பிரதிஷ்டா விதி கோமுகருத்ரன்கிற பேரில் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம். ஸோ இது 2 வகையாகவே யக்ஷி எப்படி இருக்கோ அதே போல் மாடனும் இருக்குது. அதனால் இவர்களை எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடிய தேவதையாக பகவான் இருக்கிற காரணத்தினால இவர்கள் பகவானிடத்தில் இவர்கள்லாம் பட்டுப்பட்டு இருக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி சரி. இப்போ இதில் 7 காண்டம் இருக்கு இல்லையா? இப்போ உங்களோட இந்த சாஸ்தா விஜயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போகலாம். இப்போ எல்லாருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம 1 or 2 வால்யூம்ஸாக கூட பண்ணிட்டோன்னா கூட முழுசாக அவளுக்கு வந்து சாஸ்தாவை இது பண்ண மாதிரி எப்படியே நம்ம வந்து பேசினாலுமே இதை வந்து படிச்சுட்டு வர உணர்வோ அந்த ஒரு அனுபவமோ கிடைக்கவே கிடைக்காது. இதை வந்து ஒரு தடவை படித்து வைக்கிறதும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு அதுக்கு தான் அந்த வார்த்தை சொன்னேன். பகவத்கீதையோ சுந்தரகாண்டமோ ராமாயணம் மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இதை நம்ம படிக்க படிக்க ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஆமாம், அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நான் முதல்ல சொன்னது போல இதை புஸ்தகமாக எழுதக்கூடிய ஒரு ஐடியாவில் இது பண்ணலை. எனக்கு உள்ள ஏற்பட்ட ஒரு தேடலாக இதை நான் தொடங்கினது தான். அப்போ அதை வந்து புஸ்தகமாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பின்னால் தான் வந்தது. நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கேதர் பண்ணி வச்சுருக்கிற இன்ஃபர்மேஷனை சரி இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணால் அவர்களுக்கும் பிரயோஜனப்படுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுதினேன்.
சரி புஸ்தகமாக எழுதும்போது ஒரு 7 காண்டங்களாக இது எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு வகையில் இதை பிரித்து 7 தன்மையாக பிரிச்சிருந்தது. ஸோ இது முதல் பாகம் அப்படிங்கிறது பூர்வபாகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்து மகான்களுடைய வாக்குலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி பகவானை பற்றி சாஸ்தாவை பற்றி பெரியவர்களுடைய வாக்கு காஞ்சி மகாபிரிவா சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கார். அதை பற்றி டீட்டெயிலாகவே ஒரு பகுதியாகும். ஏதாவது சொல்ல முடியுமா அது என்ன? இல்லை, அவர் பகவான் வந்து என்ன மகாபிரிவா என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சாஸ்தாவுடைய தன்மை என்ன அப்படிங்கிற பெரியவா வந்து இதுக்கு வந்திருக்கார், சபரிமலைக்கு வந்ததுலேயே ஒழிஞ்சு ஆரியங்காவு க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கார். அப்போது அவரை தான் சொல்கிறார் ஹரிஹரபுத்திரன் அப்படிங்கிறது எப்படி வருது, மோகினி அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய தன்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரே பரமாத்மா தான் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் இருக்குதுன்னு தான் நம்ம அத்வைத சித்தாந்தம் சொல்கிறது. ஆனால் அந்த சங்கர நாராயணனாக இருக்கக்கூடிய தன்மையே இங்கே வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. இப்போது இவர்கிட்டருந்து விஷ்ணுவிட்டேருந்து பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்தியும் சிவபெருமானிடத்துலேருந்து ஞானம் தரக்கூடிய சக்தியும் ரெண்டையும் கொண்டவராக இருக்கார். நம்ம பொதுவாக அதுக்காக விஷ்ணுவுக்கு வந்து ஞானம் இல்லை அப்படின்னோ இல்லை சிவன் பரிபாலனம் பண்ண மாட்டார்னோ அர்த்தம் இல்லை. ஆனால் என்னென்ன வேலைன்னு நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கோமே, அதன்படி பரமேஸ்வரன் வந்து ஞானமூர்த்தியாகவும் விஷ்ணு பரிபாலன மூர்த்தியாகவும் இருக்குது. ஆனால் இவர் சாஸ்தா ஞானமூர்த்தியாகவும் இருக்கார், பரிபாலன மூர்த்தியாகவும் இருக்கார். அப்படி அதை பெரியவா சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா பரமேஸ்வரனை போல தபஸில் இருக்கார், சின்முத்திரையோடு இருக்கார், தியானத்தில் இருக்கார். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு போல ரூபலட்ச லாவண்யத்தோடு அவ்வளோ அழகாகவும் ஜனங்களை காக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாகவும் இருக்கார். அதனால் இப்போது அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரியோ சிவான்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே பகவானுக்கு பண்ணுறது. சாஸ்தாவுக்கு அபிஷேகமும் விசேஷம், அலங்காரமும் விசேஷம். அப்படி சொல்லி நம்ம ஏற்கனவே பேசின ஒரு சப்ஜெக்ட் தான். நான் ஐயனார்னு சொல்லக்கூடியது சந்தேகம் இல்லாமல் ஹரிஹரபுத்திரனான சாஸ்தா தான் அப்படின்னு சொல்லி பெரியவாளும் இதில் நிர்ணயம் பண்ணுறான். ரொம்ப தெளிவாகவே நிர்ணயம். ஐயன் அப்படிங்கிறதே வந்து ஆரிய அப்படிங்கிற பதத்துடைய திரிவு தாங்கிறார் பெரியவர். அப்போ ஆரியங்கிற பதம் உயர்வானவன் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ அந்த அர்த்தத்துடைய திரிவு தான் வந்து ஐயன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் இன்னும் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த ஆரிய திராவிடங்கிற பிரிவினைகள்லாம் பின்னால் உண்டானது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன அழகாக சொல்கிறாருன்னா, ஆரியன்னு பேர் உள்ள இந்த சுவாமிக்கு தென் தமிழகத்தில் கிராமத்துக்கு கிராமம் தமிழ்நாட்டிலையும் கேரளத்துலேயும் கோவில் இருக்குது. ஆனால் பல இடங்களில் இந்த ஆரியனாக இருக்கக்கூடிய மூர்த்தியை வழிபடக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் என்ன சொல்கிறது, எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் பகவானை வழிபடக்கூடிய பூஜாரிகளாக இருக்கார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இல்லை. அப்போ இதுவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போலி அப்படிங்கிறது அடையாளம். ஆரியன் இன்வேஷன்ங்கிறதே ஒரு ஃபேக் தியரி தான், அது உண்மையான தியரி கிடையாது அப்படி சொல்லி பெரியவா சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சபரிமலையில் எங்கேயோ மலை மேலே உட்காந்துருக்காருன்னு இல்லாமல் நாஸ்திக பிரச்சாரத்துக்கு ஒரு பதிலடியாக அருமருந்தாக பகவான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கிறதாக இது பூர்வபாகத்தில் பெரியவாவுடைய இதுலேருந்து தெய்வத்தின் குரல்லேருந்து எடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டாவது சிங்கேரி ஆச்சாரியால் பாரதி தீர்த்த சுவாமிகள் வந்து பகவான் பேரில் சபரிமலைக்கு வந்தபோது சுவாமிகள் வந்து 80s சபரிமலைக்கு வந்தார். ஜேஷ்ட மகாசன்னிதானம்னு சொல்லக்கூடிய அபினவதியா தீர்த்தரும் இப்போ மகாசன்னிதானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளும் இவர் 2 பேருமே சபரிமலைக்கு வந்தபோது சன்னிதானத்தில் வச்சு பகவான் மேலே ஒரு ஸ்துதியே பண்ணியிருக்கார். அந்த ஸ்லோகத்தையும் இதில் அர்த்தத்தோடு போட்டிருக்கோம். 15/3/1980 அப்போது சபரிமலைக்கு வந்திருக்கான். இது என்ன பாக்கியம் அப்படின்னா, அப்புறம் பின்னாடி என்னுடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுமே மலைக்கு வந்திருக்கா. ஸோ இவா மகாபிரிவா மட்டும்தான் வந்ததில்லை காஞ்சி மடத்தில். ஸோ இவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்தபோதும் எனக்கு தெரிஞ்ச 1970s நினைக்கிறேன் அவர் வந்தபோதும் 80s சிங்கேரி ஆச்சாரியர்கள் வந்தபோதுமே என்னுடைய தாத்தா வந்து கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவஸ்வம் போர்டிலேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பாக்கியம் என் தாத்தாவுக்கு கிடச்சிது. ஏன்னா 2 ஆச்சாரியர்கள் வந்தபோதும் கூட இருந்து தாத்தா எல்லாம் பண்ணி கொடுத்தா சொல்லி அந்த லெட்டர் எல்லாமே இன்னுமே பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கோம். தேவஸ்வம் போர்ட்லேருந்து இந்த மாதிரி சங்கராச்சாரியார் வரார், நீங்கள் கூட இருந்து ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி. ஏன்னா கேரளத்தில் இந்த நடைமுறை தெரியாதுங்கிற காரணத்தினால அந்த பாக்கியம் கிடச்சிது. ஸோ அதோடு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சாஸ்தா வழிபாட்டுடைய தொன்மை எவ்வளோ பழமையாக இருந்தது அப்படிங்கிறது நான் இந்த கதைகளுக்குள்ளே புராண சரித்திரங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். ஏன்னா ஏதோ சபரிமலை வழிபாடு புதுசாக தான் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்குது பல பேருக்கு. அது அப்படி இல்லை, இது வேத காலத்துலேருந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதோடைய தன்மை எப்படி சாஸ்தாவும் ஐயப்பனும் ஒருத்தரே தான், ஆனால் அவதாரத்தன்மையில் மாறுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விவரணமெல்லாம் கொடுத்து இது சில பேர் வந்து சபரிமலை கோவில் ஒரு காலத்தில் புத்த ஆலயமாக இருந்தது, ஜெயின ஆலயமாக இருந்ததுன்னு பற்பல கதைகளை சொல்கிறது உண்டு.
ஏன்னா நம்முடைய கோவில்கள் எது பிரபலமாக இருந்தாலும் உடனே அது வந்து இந்து மத கோவில் கிடையாது. திருப்பதி முருகர் கோயில் இந்த மாதிரி நிறைய திருப்பதி முருகர் கோவில்னு சொன்னால் பரவாயில்ல, திருப்பதியுமே ஜெயின கோவில். திருப்பதி வந்து ஜெயின கோவில், பத்ரிநாத் புத்த கோவில், அப்புறம் வந்து காஞ்சி காமாட்சி வந்து தாராதேவி பௌத்தர்களுடைய கோவில், இப்படி சொல்கிற ஒரு வழக்கம் வந்துருது. அது ஒரு ஃபேஷனாக எடுத்துப்போம். அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி அது மாதிரியான சாஸ்தா வழிபாடு எவ்வளோ தொன்மையாக இருந்தது அப்படிங்கிறத ரெஃபரன்சஸோட வித் கொட்டேஷனோட இது எது எது எப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி எவ்வளோ பழமையான தமிழ் நூல்களில் நம்முடைய சிலப்பதிகாரம் உட்பட எத்தனையோ பழைய நூல்களில் இது எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, சங்க பாடல்கள் இருக்கு, சங்க புலவர்கள் எப்படி சாஸ்தாவோட சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே சொல்லி வேற தமிழர்கள் தமிழ்நாட்டிலையும் இருந்த வழிபாடு தான். இப்போ புதுசாக இன்னொன்று என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஜெயினத்துடைய இன்னொரு பிரிவாக சொல்லக்கூடிய ஆஜீவகம்னு சொல்லக்கூடிய அதுவும் தான் சாஸ்தா வழிபாடு ஆச்சுங்க. இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தீர்மானமாக நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சொல்லி சாஸ்தா வழிபாடு எவ்வளோ தொன்மையாக இருந்தது அப்படிங்கிறத பண்டைய நூல்கள்லையும் புராணங்கள்லையும் ஆகவங்கள்லையும் எப்படி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இது ரொம்ப விஸ்தாரமாக வேதிக் கோட்ஸ் ஏதாவது இருக்காது, வேதிக் கோட்ஸ் ஏதாவது வேத இதுலேயே தைத்திரிய ஆரண்யத்திலேயே சாஸ்தாவை பற்றின இது வருது, 2-3 இடத்துல வருது. ஓகே. ஸோ அதெல்லாமே சொல்லி எந்தெந்த புராணங்களில் சாஸ்தாவை பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் நிர்ணயம் பண்ணிடுவோம். சுவாமி.